ஹாய். புறக்கணிப்பு அப்படி இல்லாட்டி கைவிடப்பட்ட ஒரு நிலை, இந்த விஷயத்தை நம்ம நிறைய முறை எங்களுடைய வாழ்க்கையில் சந்திச்சிருக்கோம். சிலர் இன்றைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சிலர் நிறைய முறைகள் அடிபட்டு ரிஜெக்ஷன்ஸ், கைவிடப்பட்ட நிலைமை, புறக்கணிப்பு, இந்த மாதிரியான நிறைய விதவிதமான டிசைனாக புது மனிதர்கள்கிட்டேருந்து, புது சமுதாயங்கள்கிட்டேருந்து நிறைய நாங்கள் சந்திச்சிருக்கோம். இது வாழ்க்கையில் ஒரு பாகமாகவே போயிடுச்சு. எப்படி ஒரு நாளைக்கு சூரியன் உதிக்குதோ, எப்படி அது மறையும் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி ரிஜெக்ஷன்ஸ், புறக்கணிப்பு அப்படி இல்லாட்டி கைவிடப்படுதல் அப்படிங்கிறதான இந்த காரியங்கள் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா தான் நாங்கள் ஒரு சரியான ரூட்டில் இல்லாட்டி நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதான ஒரு இடத்துக்கு எங்களால் வர முடியும். இது நாங்கள் சந்திக்கவே இல்லை அப்படின்னா நாங்கள் இன்னும் வாழ்க்கைக்குள்ளே, ரியலான உண்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இன்னும் வரலை அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுடைய குடும்பத்தினர் மத்தியில், உறவுகள் மத்தியில், நண்பர்கள் நண்பிகள் மத்தியில், உங்களுடைய சமுதாயத்தில், கல்வி கற்கிற இடங்களில், வேலை செய்கிற ஸ்தலங்களில் நாங்கள் இந்த காரியங்களை சந்திக்கலாம். சிலர் இதை சந்திச்சு இனி இல்லைங்கிற அளவுக்கு நிறைய பேர் சந்திச்சிருக்கிறாங்க. சிலர் சந்திச்சு கொண்டு இருக்கிறீங்க. கைவிடப்படுதல் அப்படிங்கிறதான ஒரு நிலைக்கு வருகிறதான நேரத்தில் எங்களுடைய மனம் உடைந்து இனி வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கிறதான ஒரு நிலைமைக்கு எங்களுடைய மனசு எங்களை கொண்டு போயிடும். இதனால் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையவே இல்லாமல் ஆக்கிக்கிறாங்க. நிறைய பேர் குடிபோதைகளுக்கு, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையும் இல்லாமக்கிக்கிட்டு, தன்னுடைய குடும்பத்தினர் மத்தியில் நம்பி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் இல்லாமக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை போய்கொண்டு இருக்கு. ஏமாற்றப்படுதல் அப்படிங்கிறது அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயந்தான். கைவிடப்படுதல் இது சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். எப்பயுமே எங்களை கைவிடாத ஒருத்தர் இருந்தாங்கன்னா, எங்களை புறக்கணிக்காத ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும்ல. ஒருத்தர் இருக்கார், நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு வார்த்தையால் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் எப்பயுமே எங்களோட கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படுறார். நான் உன்னை கைவிடுவதில்லை மனசுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையாக இருக்குல்ல. நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் உண்மை, எங்களை கைவிடாத ஒருத்தர் இருக்கார், எங்களை புறக்கணிக்காத ஒருத்தர் இருக்கிறார். உங்களுடைய உறவுகள் எங்களை புறக்கணித்தாலும், உங்களுடைய சமுதாயம் எங்களை புறக்கணித்தாலும், எங்களுடைய நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களோ, நாங்கள் கல்வி கற்கிற ஸ்தலங்களோ, நாங்கள் நம்பினவர்களோ யார் எங்களை புறக்கணித்தாலும், எங்களை புறக்கணிக்காத, எங்களை விட்டு கொடுக்காத, எங்களை ஏமாற்றாத, கைவிடாத ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் தான் இயேசு.